ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இந்த சாந்தஸ்டான் சேனலில் ரேராக அத்திப்பூத்த மாதிரி என்னைக்காவது தாங்க அவுட்டோர் வீடியோவே வரும். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம வீடியோ ஒரு அவுட்டோர் வீடியோ தாங்க. ஷார்ஜாவில் என் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட்டான ஷார்ஜா அக்வாரியம்க்கு இன்றைக்கி நான் ஃபேமிலியோட போயிருந்தேங்க. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்க போகிறாங்க. என் பொண்ணும் ஒய்ஃபும் பார்த்தீங்கன்னா February 8 யூஏக்கு வந்தாங்க. கிட்டத்தட்ட 2 மாதம் ஆகியுமே அவுட்டிங் எங்கேயுமே போலங்க. அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா பாப்பாக்கு புது இடம் செட் ஆகிறதுக்கும் கிளைமேட் செட் ஆகிறதுக்கும் கிட்டத்தட்ட 2 மாதம் ஆயிடுச்சுங்க. வந்த ஒரு ஃபர்ஸ்ட் மந்த் ஃபுல்லாக ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கே சரியாக போயிடுச்சு. ஸோ 2 மாதமாக வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்குமே அப்படிங்கிறதுனால இந்த லீவில் இந்த ஷார்ஜா அக்வாரியம் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி கிளம்பியிருந்தாங்க. பொதுவாக நம்ம வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா மீன் தொட்டிக்குள்ள ஒரு மீன் 2 மீன் இருந்தாலே பார்க்கறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சில பேருக்கு அது ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக கூட இருக்கும். ஆனால் இந்த ஷார்ஜா அக்வாரியமில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய வகையான மீன்கள் இருக்குங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மீனை பற்றி தாங்க இருக்க போகுது. அதனால் இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பீங்க அப்படின்னு நம்புறேங்க. ஸோ இப்போ வாங்க இந்த ஷார்ஜா அக்வாரியம் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். பொதுவாக யூஏ பொறுத்த வரைக்கும் துபாயில் தான் டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் அதிகங்க. துபாயில் இருக்கிற டூரிஸ்ட் ஸ்பாட் ஒரு கம்பேர் பண்ணும்போது ஷார்ஜாவில் டூரிஸ்ட் ஸ்பாட் கம்மியாக தான் இருக்கும். ஆனாலுமே இந்தியன்ஸ் அதிகமாக வசிக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ஜாவில் தாங்க. என்னோட வீடு பார்த்தீங்கன்னா ஷார்ஜாவில் அபு ஷகரா அப்படிங்கிற ஏரியாவில் தாங்க இருக்குது. இந்த அபு ஷகராலிருந்து இந்த ஷார்ஜா அக்வாரியம் போகிறதுக்கு உண்டான டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 8 கிலோமீட்டருங்க. இந்த 8 கிலோமீட்டரை நம்ம டாக்ஸி யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே போயிடலாங்க. பட் ஈவினிங் டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் ஏர்லியாகவே கிளம்பிட்டேங்க. ஸோ இதுதான் அந்த நம்ம வீட்டிலேருந்து நான் ஷார்ஜா அக்வாரியம் போகிற வழியில் நான் கேப்சர் பண்ணது தான் இது. இந்த அக்வாரியம் வந்து இறங்கியாச்சுங்க. ஆக்சுவலாக போன வாரம் ரம்ஜானுக்கு 4 நாள் லீவ் இருந்துச்சுங்க. ஸோ அந்த 4 நாள் லீவில் ஒரு நாள் அவுட்டிங் பிளான் பண்ணலாம் தாங்க நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இந்த மாதிரி ரம்ஜான் லீவ்லலாம் பார்த்தீங்கன்னா அவுட்டிங் பிளான் பண்ணோம் அப்படின்னா அதுவும் இந்த மாதிரி முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்குலாம் வந்தோம் அப்படின்னா அந்த அன்னைக்கு க்ரௌடு ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. ஸோ நம்ம தேவையில்லாமல் ஒரு க்ரௌடுக்கு மத்தியில் போய் என்ஜாயே பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால தான் நார்மலான சாட்டர்டேல பிளான் பண்ணியிருந்தாங்க. இந்த ஷார்ஜா அக்வாரியம் பக்கத்துலேயே ஷார்ஜா மேரிடைம் மியூசியமும் இருந்துச்சுங்க. ஆனால் மியூசியத்துக்கெல்லாம் விசிட் பண்ணலங்க. ஏன்னா பாப்பா எப்போ அழுக ஸ்டார்ட் பண்ணுவானே தெரியாதுங்க. ஸோ அதனால் இந்த அக்வாரியம்னா மீன் இருக்கும், ஸோ கொஞ்சம் நேரம் வேடிக்கை பாப்பா அப்படிங்கிறதுனால தான் வெறும் ஷார்ஜா அக்வாரியம் மட்டுமே பிளான் பண்ணி இன்றைக்கி வந்திருந்தோங்க. இதாங்க அந்த ஷார்ஜா அக்வாரியம். என்னடா என்னமோ முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட் அப்படின்னு சொன்னேன், கண்ணு கட்டுற தூரத்து வரைக்கும் க்ரௌடியே காணுமே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாங்க. ஆக்சுவலாக முதல்ல சொன்ன மாதிரி நான் ஈவினிங் கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பி வந்துட்டேன். இந்த அக்வாரியத்தோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா காலையில் 8 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்குங்க. யூஏயில் வந்து இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வெயில் இப்போவே கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய ஃபேமிலிஸ் பார்த்தீங்கன்னா ஈவினிங் வெயில் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வர்றதுக்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. நான் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டேன், டிராஃபிக் இருக்கணும் அப்படிங்கிறதுனால. ஸோ இதான் அந்த என்ட்ரன்ஸ். இங்கேயே பார்த்தீங்கன்னா டிக்கெட் வாங்குறதுக்கு கொஞ்சம் ஃபேமிலிஸ் நின்றுருக்காங்க. ஸோ வெயில் கம்மியாகும் போது உங்களுக்கு க்ரௌடு வர ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த அக்வாரியத்தை விசிட் பண்ணுறதுக்குண்டான என்ட்ரி ஃபீஸை பற்றி பார்க்கலாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 13 வயசுக்கு மேலே இருக்கிற அடல்ட்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து 25 ஏடிங்க. நம்ம ஊர் காசில் கன்வெர்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஆளுக்கு 600 ரூபாய் வருங்க. அப்புறம் 2 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைகளுக்கு எல்லாருமே டிக்கெட் கிடையாது, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். 2 வயசுலேருந்து 13 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா 15 ஏடிங்க. நம்ம ஊர் காசில் ஒரு 375 ரூபாய் வரும். அப்புறம் 60 வயசுக்கு மேலே இருக்கிற ஆளுகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு. அப்புறம் பீப்புள் ஆஃப் டிட்டர்மினேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியன் கூட வந்தோம்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பார்க்கலாம். ஒரு வழியாக டிக்கெட் வாங்கியாச்சுங்க. இப்போ நான் அக்வாரியத்துக்குள்ளே போயிட்டுருக்கோம். பாப்பாவை ஸ்ட்ராலர் எடுத்துகிட்டு வந்தோம்னா மீனை சரியாக பார்க்க முடியாது அப்படிங்கிறதுனால ஸ்ட்ராலர் கொண்டு வராமல் தான் வந்திருக்கோம். ஸோ தூங்கிடக்கூடாது அப்படின்னு வேண்டிகிட்டே தாங்க வந்தோம். இதுதான் அந்த ஷார்ஜா அக்வாரியம். அதை சுற்றி சரௌண்டிங்கில் இருக்கிற மேப்புங்க. இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த போட்டிங்கெல்லாம் போவாங்க. நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இந்த அக்வாரியமில் மொத்தம் 2 ஃப்ளோர் இருக்குங்க. இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் என்ட்ரி ஆகிட்டோம். இந்த அக்வாரியத்தை பற்றின மிஷன்லாம் போட்டிருக்கான். இது நமக்கு தேவையே கிடையாதுங்க. அதே மாதிரி இதோட ஆயிஸ்டர்ஸ் பற்றியெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கான். நான் இதை சொன்னேன்னா எப்படியும் இதை நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அதனால் ஃபுட்டேஜ் நிறையா இருக்கிறதுனால அடுத்தது ஃபுல்லாக வெறும் மீனை பற்றி தாங்க காட்ட போகிறேன். ஸோ அதனால் நான் மியூசிக் போட்டு தான் காமிச்சிருக்கேன். அதே மாதிரி உங்கள் வீட்டில் யாராவது குட்டீஸ் இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிக்காட்டியும் பரவாயில்ல, அந்த குட்டீஸ்க்காவது இந்த வீடியோவை காமிங்க. அதே மாதிரி குட்டீஸுக்கு சாப்பாடு விட்டுறதுக்கு நீங்கள் நிறைய பேர் வீடியோ காமிப்பீங்க. அதுக்கு இந்த வீடியோவை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா என்னோட வீடியோ என் பொண்ணுக்கே நான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ காமிச்சது அடுத்த ஒரு 10 நாளைக்கு சாப்பாடு கொடுக்கணுங்க. அதே மாதிரி 600 வீடியோ கிட்ட போட்டாங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் வெறும் 5000 தான் இருக்குது. வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகலை. அதனால் உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி இந்த வீடியோவை முழுசாக பார்ப்பீங்க அப்படின்னு நம்புறேங்க. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் வீடியோஸில் மியூசிக்காக தான் பார்க்க போகிறீங்க. மீன் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேங்க. அக்வாரியம் ஃபுல்லாக சுற்றி முடிச்சாச்சுங்க. இந்த மாதிரி பேக்கரி, ஸ்நாக்ஸ், கேஃபிடேரியா மாதிரி எதுவுமே இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு திரும்பினாங்க. கரெக்டாக ஒரு கேஃபிடேரியா இருந்துச்சு. அதை பார்த்துனா என் ஒய்ஃபுக்கு இந்த மெரினா படத்தில் வர ஓவியம் மாதிரி லைட்டாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. எப்படியும் இங்கெல்லாம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குன்னு தெரியும். ஆனால் பொண்ணையும் ஒய்ஃபையும் கூப்பிட்டு வந்துட்டு வாங்கி கொடுக்காம போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வெஜிடபிள் பப்ஸும் அதுக்கப்புறம் ஒரு குக்கியும் வாங்கிட்டு போனாங்க.
வாங்கின பப்ஸையும் பிஸ்கட்டையும் ஓப்பன் பண்ணிடாத, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து வீடியோவை ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒய்ஃப்ட்ட சொல்லிட்டு தாங்க போனேன். ஆனால் நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வர கேப்லேயே பார்த்தீங்கன்னா டேபிளில் உட்கார வச்சு இந்த பிஸ்கெட்டை ஓப்பன் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சரி வெஜிடபிள் பப்ஸ் அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு பார்த்தா உள்ள எப்படி மீன் லென்த்தாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, அந்த மாதிரி வெஜிடபிள் பப்ஸ் முதற்கொண்டீங்க லென்த்தாக டிஃப்ரெண்ட்டாக தாங்க இருந்துச்சு. ஸோ ஓகே, அடுத்த மீன் வீடியோவை பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.